வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சகோ ஸ்வீட் தான் செய்ய போறோம். இந்த ஸ்வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா ஸ்ரீலங்கால முஸ்லிம் கல்யாணங்கள் வீட்டுல கண்டிப்பா இந்த ஸ்வீட் இருக்குமா. ரொம்ப டெம்டிங் ஆகி செஞ்சு பார்த்த ஸ்வீட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நல்ல மீடியம் சைஸ்ல இருக்கிற ஜவ்வரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் ஜவ்வரிசி. 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுல குவான்டிட்டி நீங்க டபுளா செய்ய போறீங்க அப்படின்னா எல்லாமே டபுளா எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிற மெஷரிங் கப்ல ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, 100 கிராம், அந்த கப்ல 2 கப் தண்ணி ஊத்தி அளந்து எடுத்து வச்சிருந்தேன். அதை கடாயில நல்லா ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃப்ளேமை ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 100 கிராம் ஜவ்வரிசிய நான் போடுற மாதிரி போடுங்க. மணல் மாதிரி போடணும். ஒரே இடத்துல போடாம சுத்திலும் இப்படி போட்டுட்டு வரணும். இல்லைன்னா நம்ம தண்ணி கொதிக்கும் போது போடுறதுனால ஜவ்வரிசி அப்படியே ஒரு இடத்துல ஒட்டிக்கும். இப்ப போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல தான் இந்த ஸ்வீட் ஃபுல்லாவே செஞ்சு முடிக்கணும். அதனால நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் மீடியம் ஃப்ளேம் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கண்ணாடி பதம் இந்த ஜவ்வரிசியில வந்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், நடுவுல மட்டும் வெள்ளையா, சுத்தி ஜெல் மாதிரி ஆயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஜவ்வரிசி எந்த கப்ல அளந்தேனோ அதே கப்ல மறுபடியும் அந்த 2வது ரிங் இருக்கிற வரைக்கும் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம ஜவ்வரிசி எவ்வளவு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் இந்த ஸ்வீட்க்கு. சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். சர்க்கரை எல்லாம் இலகி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜ் வந்துருச்சு. கண்ணாடி பதத்துல இருந்து அந்த ஜவ்வரிசி நல்லா தெரியும். இப்ப சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம கலரி விட்டுட்டே இருப்போம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். ரோஸ் வாட்டர் நான் டைகர் பிராண்ட்ல எந்த கலரும் இல்லாம பிளெயினா இருக்க ரோஸ் வாட்டர் தான் இந்த ஸ்வீட்க்கு ஆட் பண்ணணும். அதை ஒரு மூடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாவே இந்த ஸ்வீட்டுக்கு 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடணும். நம்ம போட்டிருக்க நெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை போட்டு பொடிச்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊத்திருக்க நெய்யெல்லாம் சைட்ல பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்வீட்டோட கலரே கிரீன் கலர் தான். அதனால இந்த கிரீன் கலர்ல ஒரு 2 டிராப் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் மோஸ்ட்லி அவங்க கிரீன் கலர்ல தான் இந்த ஸ்வீட்டோட ஒரிஜினல் ரெசிபி. இது நம்ம கிரீன் கலர்ல ஆட் பண்ணி நம்ம சேனல்ல ரீசன்ட் டேஸ்ல ரெசிபிஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட் தனியா இருக்கு. குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த ஸ்வீட்டோட பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் என்னன்னா, இப்போ நான் ஸ்பாச்சுலால எடுக்கிறப்ப தனித்தனியா விழுகுது இல்லையா, இப்போ நான் எடுக்கிறப்ப பாருங்க, ஸ்பாச்சுலால இருந்து அப்படியே ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு கட்டி கட்டியா விழுகும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப நம்ம இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்பாச்சுலால ஒட்டிட்டு அப்படியே விழுகுது பாருங்க, ஒன்னோட ஒண்ணு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லா நான் நட்ஸ் எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட் தான் போடணும். ஒவ்வொரு பைட்டுக்கும் நட்ஸ் கிடைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எந்த பாத்திரத்துல இந்த ஸ்வீட் போட போறோமோ அந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் ஒரு பவுல்லையும் போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ்ல போட்டா அப்படியே கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். இதை சேல்ஸ் பண்றாங்க நிறைய பேரு.
நீங்க ஹோம் பேக்கரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் உங்க ரெசிபில ஆட் பண்ணுங்க. இந்த பெர்ஃபெக்டான டெக்ஸ்சர்ல எப்படி வரும் அப்படின்னா, இப்படி நம்ம கைகள்ல எடுக்கும்போது ஸ்பேச்சுலால இருந்து மொத்தமா ஒட்டிட்டு வருது பாருங்க. நம்ம கைகள்ல ஒட்டக்கூடாது. இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்வீட் வந்து நல்லா ஆறணும்னா சில்லாவும் சர்வ் பண்ணலாம், இல்ல ரூம் டெம்பரேச்சர்லயும் சர்வ் பண்ணலாம். இப்படி எடுக்கிறப்ப பெர்ஃபெக்டா எடுக்க வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்துல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டெம்டிங் ஆகி நான் செஞ்சு பார்த்த ஸ்வீட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ஒரு மேரேஜ்ல சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் செஞ்சு சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.